அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான பன்னீர் சப்பாத்தி ரோல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ பன்னீர் எடுத்து அதை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் 3 ஸ்பூன் பஜ்ஜி மாவு போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா மாவுலேயும் நல்லா பன்னீர் படுற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ண பன்னீர் அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த டைமில் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய சைஸு வெள்ளரிக்காய் எடுத்து அதை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ரவுண்டாக ஒரு குடமிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ சப்பாத்தியில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாவையும் வெள்ளரிக்காவையும் வச்சுக்கலாங்க. நல்லா சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம பொரிச்சு எடுத்த பன்னீரையும் அது மேலே வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எந்த அளவு பன்னீர் தேவையோ அந்த அளவு வச்சுக்கலாம். இப்போ அது மேலே டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் ஊற்றுனதுக்கப்புறமா அதில் நம்ம சீஸ் துருகி போட்டுக்கலாம். சீஸ் போடும்போது இன்னுமே ரொம்ப க்ரீமியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ சீஸ் துருகி போட்டுட்டு நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா சப்பாத்தியும் இதை மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி சட்டி எடுத்துக்கலாம். இட்லி சட்டியில் நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி அடியில் தண்ணி வச்சு நம்ம எல்லா சப்பாத்தி ரோலையும் அதில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான பன்னீர் சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.